ஒரு ஈஸி டொமேட்டோ ரெசிபி பார்க்கலாம். நம்ம சட்னி பண்ணுறதுக்கு, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பணியாரத்துக்கு. அதுக்கு நான் ஒரு 6 டொமேட்டோ எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் ஜாஸ்தினால டொமேட்டோ 6 எடுத்திருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடணும். ஸோ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தக்காளியை வேக வச்சிடுறோம். மீன்வயல் இந்த தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தோல் கொஞ்சம் நம்ம எடுக்கிற பதத்தில் வரும்போது நம்ம எடுத்துடணும். இன்னும் கொஞ்சம் இன்னும் வேகணும். ஸோ கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தோல் நம்ம பீல் பண்ணால் வர மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது நான் தக்காளி தோல் எடுத்து வச்சுட்டு இப்போ மிக்சியில் போட்டு அடிக்கணும். எல்லாமே தக்காளி, பூண்டு, மிளகாய் எல்லாமே அடித்த பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ இதை அடித்தாச்சு, தக்காளி அடித்தாச்சு. தக்காளி வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணலை, அதுவும் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வைக்கிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடுங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஜீரகம் கொஞ்சம், ஸோ இப்போ 1.5 வெங்காயம் இதில் ஆட் பண்ணலாம். ஸோ 1.5 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும். அப்புறம் அதில் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எல்லாமே தண்ணி. இது கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இறக்கிடலாம். ஸோ நான் 15 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம நான் தோசைக்கு இந்த தக்காளி சட்னி எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.